Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.9. The sum of thrice the first number, second number and third, twice the third number is 5. If thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third we get 2. If the third number is subtracted from the sum of twice the first, thrice the second we get 1. Find the numbers சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சம் வச்சு நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் கேதர் பண்ணால் அதுக்கு முன்னாடி நம்ம அசம்ஷன்ஸ் வைக்கணும். லெட் த நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் நம்மளுக்கு என்னன்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். ஸோ அப்படி ஒரு நம்பர்ஸ் லெட் த நம்பர்ஸ் பி எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது எந்த வேரியபிள்னாலும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் காமனாக இந்த வேரியபிள்ஸ் தான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் ஒய் ஜெட்டுண்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் கேதர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் த்ரைஸ் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரைஸ் பண்ணும்போது ஒரு தெரியும் எக்ஸ் என்பது ஃபஸ்ட் நம்பர். ஸோ த்ரைஸ் பண்ணால் 3x மாதிரி. ஸோ 3x ஃபஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் அப்படியே கொடுத்துருக்காங்க. தேர்ட் நம்பர் ட்வைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் நம்பர் எல்லாம் சம்மு தான். ஸோ எல்லாம் ப்ளஸ் தான் வரும். 2z = 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ அடுத்தது பாருங்கள், if the thrice the second number is subtracted from the sum of the first number and the thrice the third we get 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் நம்பருக்கையும் தேர்ட் நம்பரை ட்ரைஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து செகண்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரை த்ரைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு செகண்ட் நம்பரை த்ரைஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது லைனில். ஸோ அதை நீங்கள் எழுதும்போது எக்ஸ் என்பது ஃபஸ்ட் நம்பர், thrice number the third number is it, thrice number the 3, then minus y and second number minus 43 போட்டிங்கன்னா thrice the third second number. இது வந்து உங்களுக்கு 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. this is going to be equation 2. the last என்ன கொடுத்துருக்காங்கன்னா third number is subtracted from the first sum of twice the first thrice the second we get 1. twice the sum the first. so the first na first number x அதை twice பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் நம்பரை த்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் அதுலேருந்து தேர்ட் நம்பர் செப்பரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2x ப்ளஸ் தேர்ட் நம்பர் உங்களுக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து எக்ஸு, அதை ட்வைஸு, ஒய் என்பதை த்ரைஸு, லாஸ்ட்டாக ஜெட்டு மட்டும் அதை வந்து செப்பரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் கோயிங் டு ஈக்குவேஷன் 3. இப்போ நம்ம ஃபைண்ட் த நம்பர் சொல்லியிருக்காங்க. நம்பரை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டோம். இப்போ you going to solve this by elimination method. elimination method உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் என்ன equation எடுக்க போகிறேன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் equations. இந்த ரெண்டு equation அப்படியே எடுத்துக்கிட்டேன்னா 3x + y + 2z = 5. ஸோ இதில் நான் எதை கேன்சல் பண்ணதுக்கு மாதிரி நான் இதை சொன்னேன்னா எக்ஸை கேன்சல் பண்ணி சொன்னேன். ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காக நான் இது போய் சொன்னேன். எப்படி ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணணும்னா இந்த equation நீங்கள் அப்படியே செகண்ட் equation 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி செகண்ட் equation 3 மல்டிப்ளை பண்ணினா என்ன கிடைக்கும்னா அங்கே வந்து 3x minus 3y plus 3z என்ற ஈக்குவேஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி 3z ஃபஸ்ட் இருக்கும். ஸோ அதை தாலே மாற்றி எழுதிருக்கேன். அது இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 2ன்னு கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 3x minus 9y plus 9z = 2 3 6ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை அப்படி இங்கே போட்டிங்கன்னா 3x minus 9y plus 9z = 6ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் சப்ட்ராக்ட் ஆகும், இது ரெண்டும் ஆட் ஆகும். திஸ் இஸ் கோயிங் டு சப்ட்ராக்ட், திஸ் இஸ் ஆல்சோ சப்ட்ராக்ட். ஸோ இதை கேன்சல் ஆயிரும். திஸ் இஸ் 10y ப்ளஸ் வரும், அது மைனஸ் வரும். ஸோ பிகாஸ் 9zலேருந்து 2z நீங்கள் கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரது 7zன்னு சொல்லிட்டு வரும். தட் இஸ் கோயிங் டு பி 5 - 6 -1. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபோர்த்து ஈக்குவேஷன். இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பண்ணதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். அதுக்கு முன்னாடி அதை நம்ம ஈக்குவேஷன்ஸை பார்க்கும்போது இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் தேர்டு. ஸோ இந்த ஈக்குவேஷன் எதுக்காக நம்ம எடுக்கிறோன்னா we are going to cancel the x again. நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயுமே எக்ஸை தான் கேன்சல் பண்ணிடணும். ஸோ இதில் எக்ஸை கேன்சல் பண்ணதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இதையும் எடுத்து பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 தான் வருது. ஸோ 3 2 6 2 3 6 அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் செகண்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்டால் மல்டிப்ளை. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது முதல்ல 3x + y + 2z = 5. இதுதான் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6x + 2y + 4z கிடைக்கும். ஸோ 6x 3 2 6
2y வந்து y இன்ட்டு 2 வந்து 2y 2z எப்படி கிடச்சின்னா 2z எப்படி மாறுதுன்னா 4z மாறும் 2 2s are 4 இந்த மாதிரி மாறும். ஸோ தென் 5 ஒரு 5 இருந்துச்சு 5 2s are 10. ஸோ அதை நம்ம இப்போ இங்கே அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது தேர்ட் இக்குவேஷனால் தேர்டாக மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ தேர்ட் இக்குவேஷன் தேர்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இங்கே 2 இருக்குது. ஸோ அது பண்ணால் 3 பண்ணால் தான் 6 வரும். ஸோ இது 3 பண்ணிங்கன்னா 2 3s are 6x ப்ளஸ் 9y 3 3s are 9y. ஸோ இங்கே 3 மட்டும் ஒரு 1 இருக்குது. ஸோ 1 3 is 3. ஸோ 3z வரும். தென் இங்கே 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவங்க 3 தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இக்குவேஷன் என்ன வரும்னா 6x ப்ளஸ் 9y மைனஸ் 3z is equal to 3ன்னு வரும். இப்போ இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இது சப்ட்ராக்ட், இது ப்ளஸ், இது மைனஸ், இது கேன்சல் ஆயிரும். இது வந்து மைனஸ் 7y வரும். இது வந்து ப்ளஸ் 7z, இது ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 7z வரும். தென் நீங்கள் 10 - 3 7 சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு இக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்தது 4, இது எடுத்தது 5. ஸோ சால்விங் 4 and 5 4 and 5 எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 10y மைனஸ் 7z is equal to -1 மைனஸ் 7y ப்ளஸ் 7z is equal to 7 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 7z ஸ்ட்ரைட்டாக கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த y மட்டும்தான் இருக்கும். இது சப்ரேட் பண்ணிங்கன்னா 3y is equal to 7 - 1 6, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 6 வரும். ஸோ 3y is equal to 6 வந்து y கண்டுபிடிக்கணும். இந்த 3 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு பண்ணிங்கன்னா 6/3 தட் இஸ் y into y is equal to 2ன்னு கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு y என்பது 2ன்னு கிடச்சிட்டு. இப்போ அடுத்தது இந்த y அது 5th இக்குவேஷன் சப்ஸ்டியூட் y is equal to 2 in 5th இக்குவேஷன். ஸோ 5th இக்குவேஷன் எழுது, இதுதான் 5th இக்குவேஷன். ஸோ மைனஸ் 7y ப்ளஸ் 7z is equal to 7 என்பது 5th இக்குவேஷன். இது வேலை yக்கு வேலை நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா ப்ளஸ் 7z is equal to 7. இது மைனஸ் 14 ப்ளஸ் 7z is equal to 7ன்னு வரும். இங்கே போகும்போது 7z is equal to 7 ப்ளஸ் 14ன்னு வரும். ஸோ அப்படி ஆட் பண்ணிங்கன்னா 7z is equal to 21ன்னு வரும். ஸோ z is equal to 21/7 டிவைட் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். ஸோ z 3ன்னு கிடச்சிட்டு. ஸோ இப்போ substitute y is equal to 2, z is equal to 3 in first equation போட வேண்டிய. ஸோ ஃபஸ்ட் equation என்னன்னா இதுதான் ஃபஸ்ட் equation 3x plus y plus 2z. ஸோ அதுதான் அடிஷன் மாதிரி சிம்பிளாக இருக்குது. 3x plus y plus 2z is equal to 5 இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக x மட்டும் இருக்கட்டு, y வந்து உங்களுக்கு 2 into z plus 3 that is going to be 5. ஸோ 3x plus 2 plus 6 is equal to 5. ஸோ 3x plus 8 is equal to 5ன்னு வரும். 3x is equal to 5 minus 8. So 3x is equal to minus 3. So x is equal to minus 3/3 கிடைக்கும். ஸோ இது வந்து x is equal to -1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம அதை சால்வ் பண்ணிட்டோம். x வந்து -1, y வந்து 2, z வந்து 3ன்னு சொல்லிட்டு கிடச்சிடுச்சு. அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.